ஒரு எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல் இருக்கும்ல. அந்த எக்ஸிட் போல்ல வின்னிங் பார்ட்டி, அந்த பாசிபிலிட்டி ஆஃப் வின்னிங் பார்ட்டி, அப்புறம் யார் யாருக்கு எவ்வளவு ப்ரொபோர்ஷன் ஓட்டு கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் சர்வே எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவர் அங்க காமிச்ச ஒரு ஒரு சர்வே பார்த்தேன் அப்படின்னா, ஒரு 7-8 மீடியா வந்து இந்த மாதிரி எக்ஸிட் போல் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸிட் போல் எல்லாமே காங்கிரஸ் தான் மெஜாரிட்டி சீட்ஸை வின் பண்றதாவும், அண்ட் அதுல ஒரு 3ல 1 பங்கு தான் பிஜேபிக்கு கிடைக்கிறதாவும் அந்த கம்ப்ளீட் எக்ஸிட் போல் இருக்கு. சோ இது உண்மையா நடந்த எக்ஸிட் போலா இல்ல இவரு கிரியேட் பண்ணாரா அப்படின்றது தெரியல. அந்த எக்ஸிட் போல வச்சுதான் அவர் பேச்சே ஆரம்பிக்கிறார். எப்படின்னா, இந்த அளவுக்கு எங்களுக்கு விக்டரி வர வேண்டியது, ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரி வர வேண்டியத இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 25 லட்சம் ஃபேக் ஓட்டர்ஸ் மூலியமா இந்த லேண்ட்ஸ்லைடு விக்டரி அப்படியே பிஜேபி பக்கம் திருப்பிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிலையும் பார்த்தோம்னா ஒரு 2000 3000 ஓட்டு டிஃபரன்ஸ் தான் அதுல காமிக்கிறாரு. ஸோ இவ்வளவு ஒரு குறுகின ஒரு மார்ஜினல் ஓட்ல தான் பிஜேபி கேண்டிடேட் வந்து வின் பண்ணாங்க. ஸோ இப்படிதான் எங்களுக்கு வந்து ஒரு 2.5 லட்சம், ஒரு 3 லட்சத்துக்கு உள்ள தான் எங்களோட விக்டரி ஆனது பிஜேபி சைடு போச்சுது அப்படின்ற